கலை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எம்டி சார் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டாக 6:45க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போருந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து நம்மள குரூப்பில் பார்த்திங்கன்னா, நிறைய மெசேஜ் போட்டுகிட்டே இருக்காங்க. என்னென்னா நம்ம கேஸ் தான் 11 இப்போ 7, 9, 2 அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு எல்லோரும் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து அவங்கவுங்க காடை வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு குரூப்லலாம் போடுறாங்களா. அப்போ எல்லோரும் போடும்போது எனக்கு கொஞ்சம் படபடன்னு டென்ஷனாக எப்படி சொல்கிறது, ஹார்ட் பீட்லாம் படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டு இன்னும் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இன்னும் என்னது 7:07க்கு சொன்னாங்க கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. கேஸ் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் என்னன்னு தெரியல அப்படின்ட்டாங்க. ஏன்னா அப்படி தான் குரூப்பில் போட்டிருக்காங்க. என்ன ரிசல்ட்டுன்னு தெரியல. டிவியில் வந்து அந்த கார்த்திக்ல அவங்க சொன்னால் தான் தெரியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அநேகமாக நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஏன்னா சார் வந்து 60 நாளுக்கு கிட்டே இருந்தாலே வெளியே விட்டுருவாங்க. சார் வந்து 60 நாளைக்கு மேலேயே இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்குது. போன தடவை அந்த மேடம் தமிழ்ச்செல்வி மேடம் வந்து நல்ல ஒரு நம்ம கம்பெனி நம்ம சாருக்கு நம்ம சைடு வந்து நல்லா சப்போர்ட்டாக தான் இருக்குது. ஃபுல்லாக ஓகே. அதனால் ஒரு வேளை என் வீடியோ 10 பேருக்கு மேலே கூட பார்க்க மாட்டீங்க. சப்போஸ் அப்படி பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லாவே ப்ரேயர் பண்ணுவீங்க. எனக்கு இன்னும் அந்த ஹார்ட் பீட்லாம் நிற்கல. ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது. மயக்கமே வந்துடும் போல அப்படி இருக்குது. என்ன ரிசல்ட்டுன்னு தெரியலக்குள்ளேயும் நான் வந்து எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக சார் நாளைக்கு வெளியே வந்துடுவாங்க. அடுத்து நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, என்ன சொல்கிறோம், ஒரே சகோதர சகோதரி, ஒரே குடும்பம். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஒன்று கூடி ஒரு பிரார்த்தனை பண்ணி லாஸ்ட்டு மினிட்டு ஃபைனல்னு வச்சுக்கோங்களேன். சார் வெளியில் வர்ற தருணம் அந்த ரிசல்ட்டு கேட்குறதுக்காக ஆர்வமாக இருக்கும். நல்ல செய்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம், பாய் பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. பாய், டாட்டா.